சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 380 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளி கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேற்காசிய போரால் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் 2,043 ரூபாய் 50 காசுகளாக இருந்த வணிக சிலிண்டரின் விலை 2,246 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளாகவே நீடிக்கிறது. புதுக்கோட்டையில் எல்பிஜி கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். மேற்காசிய போர் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக எல்பிஜி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் எல்பிஜி ஆட்டோக்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 15 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. கேஸ்னா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கொடுக்கும். இப்போ இந்த கேஸ்லேருந்து பெட்ரோல் மாறினா நான் 4,000 ரூபா செலவு பண்ணணும் வண்டிக்கு திரும்ப. அதனால் இப்போ 25 நாளாக ரொம்ப தடுமாற்றமாக வண்டிலாம் ஓட்டாமல் வீட்டில் படிச்சிருக்கோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உளுந்தூர்பேட்டை மற்றும் திருமாந்துறை உட்பட 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5 விழுக்காடு வரை சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. இதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை பணம் செலுத்தி செல்லும் கார்களுக்கான சலுகை கட்டணம் 3,000 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 3,075 ரூபாயாக டிடிபிஎல் நிர்வாகம் நிர்ணயித்திருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகள் நேரடியாக பணம் செலுத்த அனுமதி இல்லை என்றும் மொபைல் செயலிகள் மூலம் ஸ்கேன் செய்து மட்டுமே கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் நிர்வாகம் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஏப்ரல் மாதம் 7 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏப்ரலில் கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் தென்னிந்திய மாநிலங்களில் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்ப அலை காரணமாக பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இதனால் மக்கள் அதிக நேரம் வெயிலில் இருந்து தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தென் மாவட்டங்களில் குலதெய்வ கோயில்களில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பங்குனி உத்திர தினத்தன்று தங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே உள்ள மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். பங்குனி உத்திரத்தையொட்டி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட வஸ்திரத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புரட்டாசி மாதத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை திருப்பதிக்கு செல்வதற்கு பதில் மரியாதையாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இந்த பட்டு வஸ்திரம் வழங்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பட்டு வஸ்திரத்தை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாகை சௌந்தரராஜ பெருமாள் கோயில் பங்குனி தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேரின் முன்னே வாத்தியங்கள் முழங்க நடன குதிரைகளும் ஒட்டகமும் அணிவகுத்துச் சென்றது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது.
இதேபோல் திருச்சி மாவட்டம் ஐயம்பாளையம் தண்டாயுதபாணி கோயில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியப்பட்டி பாம்பாலம்மன் கோயில் திருவிழா வான வேடிக்கையுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி கரக்கு பாலித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் அருகே உள்ள குளக்கரை பகுதியில் இடைவிடாமல் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். புனித வெள்ளியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாளை இரவு 11:55 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு நிலையத்தை சென்றடையும். மறுமார்க்கமாக திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் பகல் 11:30 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை அடையும். இந்த ரயில்கள் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், சேலம், ஈரோடு, திருப்பூர், திருச்சூர் உள்ளிட்ட நிலையங்களில் நின்று செல்லும். புதுச்சேரியில் ட்ரோன் கேமரா மூலம் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி கண்காணிப்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 நபர்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். மண்ணாடிப்பட்டு மற்றும் மங்கலம் தொகுதிகளில் சந்தேகத்திற்குரிய வகையில் வீடு வீடாக சென்றவர்களை ட்ரோன் கேமராக்கள் அடையாளம் காட்டியது. இதனையடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் பணம் விநியோகம் செய்த 5 பேரை கைது செய்து 66,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திமுக நிர்வாகி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் 2800 கிலோ சர்க்கரையை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஐயாவு வீட்டில் பரிசுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் 11,70,000 ரூபாய் மதிப்புள்ள 2800 சில்வர் பாத்திரங்கள், 2800 கிலோ சர்க்கரையை கைப்பற்றினர். கடலூர் தூக்கனாம்பாக்கம் சாலையில் உள்ள விவசாய நிலங்களில் அரிய வகை கருப்பு நிற கொக்குகள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்வதால் இவை விவசாயிகளுக்கு நண்பனாக கருதப்படுகிறது. வயல்வெளிகளில் அதிக அளவில் குவிந்துள்ள இந்த பறவைகள் தற்போது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்து ரேஷன் கடையை சேதப்படுத்திய யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வாழைத்தோட்டம் கிராமத்துக்குள் புகுந்தது. அங்கு ரேஷன் கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்திய யானை அருகே இருந்த மளிகை கடையையும் சேதப்படுத்தியது. யானை மீண்டும் ஊருக்குள் வராதபடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பழனி முருகன் கோயிலில் குவிந்துள்ளனர். முக்கிய நிகழ்வாக இன்று மாலை தேரோட்டம் நடைபெறவுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, சென்னை வடபழனி முருகன் கோயில்களிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோயிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 9வது நாளையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி சேத்தாண்டி வேடமிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த கோயிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக உடல்நலம் ஆரோக்கியம் பெற வேண்டிய பக்தர்கள் உடல் முழுவதும் சகதியை பூசி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்.
சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோயிலில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பதாகவும் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதி சக்கரவர்த்தி வழக்கறிஞர் அகிலாண்டேஸ்வரியை ஆணையராக நியமித்தார். பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சட்டவிரோத பண வசூல் குறித்து ஆய்வு நடத்தி ஜூன் 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்த கோயிலின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி விழுந்ததில் பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு திருப்போரூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரித்தார். போடிநாயக்கனூரில் கோவில் திருவிழாவில் பால்குடம் சுமந்து வந்த பெண்களுக்கு குளிர்பானம் கொடுத்து திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலத்தில் அதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உளுந்தூர்பேட்டை மற்றும் திருமாந்துறை உட்பட 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5% வரை சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. இதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை பணம் செலுத்திச் செல்லும் கார்களுக்கான சலுகை கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் உயர்த்தப்பட்டு 3075 ரூபாயாக டிடிபிஎல் நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் நேரடியாக பணம் செலுத்த அனுமதி இல்லை என்றும் மொபைல் செயலிகள் மூலம் ஸ்கேன் செய்து மட்டுமே கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் நிர்வாகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் மாதம் அனல் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரலில் கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் தென்னிந்திய மாநிலங்களில் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு 16 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாணம் அரங்கேறியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனிடையே பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மோர் வழங்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற சண்முகநாதன் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. திருத்தேரில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகநாத சுவாமி சர்வ அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நேரினை குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதி வழியாக தேர் வலம் வந்தபோது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தரிசனம் மேற்கொண்டனர். நாமக்கல்லில் உள்ள நரசிம்மர், அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலில் நடந்த திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது. பங்குனி திருவிழாவின் 7வது நாளில் நரசிம்மர், அரங்கநாதர் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்தது. மாலை மாற்றுதல் மற்றும் திருமாங்கல்ய தாரணம் அணிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மொய்ப்பணம் கொடுத்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடந்தது. தேன்கனிக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சவுந்தரவல்லி சமேத ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோயில் தேர் திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடந்தது. மேளதாளங்கள் முழங்க சுவாமி சிலைகள் தேரில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பி தரிசனம் மேற்கொண்டனர்.
மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோயிலில் தேரோட்ட விழா விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோபச்சந்திரத்தில் உள்ள தட்சிண திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலிலும் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் பக்தர்கள் பங்கேற்றனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பொது வரிசையில் 2 மணி நேரமும், சிறப்பு வரிசையில் 1 மணி நேரமும் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோடைக்கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக திருச்சிராப்பள்ளி மற்றும் பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை 5:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் வழியாக மதியம் 1:30 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் மதியம் 3 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு திருச்சி வந்தடையும். ரயிலுக்கான முன்பதிவு வரும் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து வாகனங்களிலிருந்து பெறப்பட்ட கழிவு இன்ஜின் ஆயிலை கொண்டு அடுப்பெரிக்க தொடங்கியுள்ளனர். கழிவு எண்ணெய் குறைந்த விலையில் கிடைப்பதாகவும் நீண்ட நேரம் எரிவதாகவும் அதனை பயன்படுத்துபவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பலரும் இதனை பயன்படுத்த தொடங்கியிருப்பதால் இதற்கும் சில நாட்களில் தட்டுப்பாடு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் மாநிலத்திற்கு தேர்தல் பரப்புரைக்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள ஒரு தேயிலை தோட்டத்திற்கும் சென்றார். திப்ருகர் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு பணிபுரியும் பெண்களோடு உரையாடினார். பின்னர் சில தேயிலைகளையும் அவர் பறித்தார். அதன்பின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, தேயிலை அசாம் மாநிலத்தின் ஆத்மா என்றும் இங்கு விளையும் தேயிலை உலகெங்கும் செல்வதாகவும் கூறியிருந்தார். தஞ்சை தொகுதியில் பாஜக வேட்பாளர் யார் என்று இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் முரளி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட 3 மனு தாக்கல் செய்த நிலையில் பாஜக வேட்பாளர் தேர்வு இன்னும் இழுபறியிலேயே உள்ளது. தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் ராசியான நாளில் மனு தாக்கல் செய்ததாக முரளி தெரிவித்திருக்கிறார். கட்சி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக யாரை அறிவிக்குமோ அறிவிக்கட்டும் என்றும் முரளி கூறினார். தமிழகத்தில் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தாவேக தலைவர் விஜயுடன் பேசி ஆட்சி அமைப்போம் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது தமது கணிப்பு என தெரிவித்தார். திமுகவில் இணையும் போது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்ததாக முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன் கூறினார். மதுரை செக்கானூரணியில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு கேப்டனாக தொண்டனை கரை சேர்க்க ஓ பன்னீர்செல்வம் தவறிவிட்டதாக விமர்சித்தார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமோ தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவனாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். இருந்தாலும் தளபதியார் அவர்களைத்தான் எங்கள் தொண்டர்களும் நாங்களும் நம்பி இருக்கின்றோம். அரசியல் மேடைகளில் வழக்கமான விமர்சனங்களுக்கு மத்தியில் ஊடக செய்தியையே ஆதாரமாக்கி பாடம் நடத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். கோவை சூலூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தமிழகத்தின் நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு குறித்து அவர் பேசினார்.
அப்போது புதிய தலைமுறை தொலைக்காட்சி வெளியிட்ட சிறப்பு செய்தி தொகுப்புகளை பெரிய திரையில் ஒளிபரப்பி ஒரு செய்தியாளரைப் போல மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தருமபுரி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் 70 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை நீரை பயன்படுத்தி பாதி நெருக்கடி நிலையில் உள்ளன. இப்ப இந்த அறிவிப்போட அரசின் பொறுப்பு, சமூக ஆர்வலர்களின் பொறுப்பு முடிஞ்சிட்டு. உங்களுக்கு தெரியும், பெருந்துறையில் சிப்காட் தொழிற்சாலை இருக்கிறது பக்கத்தில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் எடுத்து குடிக்காதீங்க, நீர் நஞ்சாயிருச்சு, அதில் யுரேனியம் கலந்துச்சுங்கிறான். கட்சி தலைமையின் முடிவை ஏற்பதே சிறந்த அறம் என்று விசிக துணை பொதுச் செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். விசிக வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாதது குறித்து இணையதளங்களில் விவாதங்கள் எழுந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். திருமாவளவன் உள்ளிட்ட 8 வேட்பாளர்களின் வெற்றிக்காகவும் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையவும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எம்எல்ஏவாக இருந்ததை விட இன்னும் வீரியத்துடன் களப்பணியாற்றுவேன் என்றும் ஆளூர் ஷானவாஸ் குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை தொகுதியில் ராமதாஸ் மற்றும் சசிகலா தரப்பில் தனித்தனியாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலா அறிவித்த 21 பேர் கொண்ட பட்டியலில் மயிலாடுதுறைக்கு சுதாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது வேட்பாளராக பாக்கம் சக்திவேல் என்பவரை அறிவித்துள்ளார். ஒரே கூட்டணியில் உள்ள இருவரும் ஆளுக்கு ஒரு வேட்பாளரை களம் இறக்கியுள்ளதால் கூட்டணி உறுதியாக இருக்கிறதா அல்லது தனித்து போட்டியா என்ற குழப்பம் தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தலைமையிடம் பேசி இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று இருதரப்பு வேட்பாளர்களும் கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கட்சி மாற்று நிகழ்ச்சிகள் பேசுபொருளாகியுள்ளன. ஒழலக்கோவில் ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கண்ணன் தலைமையில் 35 பேர் நேற்று காலையில் திமுக வேட்பாளர் நல்லசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஆனால் மதியம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நடத்திய அதிரடி பேச்சுவார்த்தையில் இணைந்த 35 பேரும் அப்படியே யூட்டர்ன் அடித்து தாவேகாவில் இணைந்தனர். அவர்களுக்கு உடனடியாக தேர்தல் பணிகளும் ஒதுக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திமுக நிர்வாகி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் 2800 கிலோ சர்க்கரையை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஐயாவு வீட்டில் பரிசுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் 11,70,000 ரூபாய் மதிப்புள்ள 2800 சில்வர் பாத்திரங்கள், 2800 கிலோ சர்க்கரையை பறிமுதல் செய்தனர். சென்னை சேப்பாக்கம் பகுதியில் 2.5 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு பறிமுதல் செய்திருக்கிறது. வாகனம் ஒன்றில் 2.5 கோடி ரூபாய் பணம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவை ஏடிஎம்களில் நிரப்ப கொண்டு செல்லப்படுவதாக வாகனத்தில் இருந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை கைப்பற்றி வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்தது. இந்நிலையில் நேற்று முக்கூடல், வீரவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முக்கூடலில் பலத்த காற்று வீசியதால் அங்குள்ள உழவர் சந்தையின் மேற்கூரை காற்றில் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்தது. அதேபோல மானூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஏப்ரல் மாதம் 7 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏப்ரலில் கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் தென்னிந்திய மாநிலங்களில் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்ப அலை காரணமாக பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் மக்கள் அதிக நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
திருப்பதி கோயிலில் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்வாக ஏழுமலையானின் தங்க தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோயிலிலிருந்து புறப்பட்டு தங்க தேரில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சபரிமலை தங்க களவு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிக்கும் ராகுல் காந்திக்கும் உள்ள தொடர்பு குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை கோயிலுக்கு சொந்தமான தங்க ஆபரணங்கள் மாயமான வழக்கில் முதன்மை குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போத்தி டெல்லியில் ராகுல் காந்தியுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இடதுசாரி அரசை விமர்சித்த ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துள்ள முதல்வர் பினராயி, இந்த வழக்கின் குற்றவாளி எப்படி உங்கள் வீட்டிற்குள் நுழைய முடிந்தது என வினவியுள்ளார். டெல்லி மற்றும் ஹரியானா மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் ஒட்டகங்களை பயன்படுத்தி நூதன முறையில் மது கடத்திய வினோத் பதானா என்பவரை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையின் வாகன சோதனையில் சிக்காமல் இருக்க பரிதாபாத் வனப்பகுதி வழியாக 37 பெட்டி மதுபானங்களை 2 ஒட்டகங்களில் ஏற்றி வந்தபோது அவர் பிடிபட்டார். ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீட்கப்பட்ட ஒட்டகங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. வனப்பாதையை சாதகமாக்கி தொடர்ந்து நடைபெற்று வரும் இத்தகைய கடத்தல்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இல்லத்தை வரி நிலுவை காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். ஹைதராபாத்தின் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள இந்த இல்லத்துக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் சுமார் 82,91,000 ரூபாய் சொத்து வரி செலுத்தப்படாமல் உள்ளது. இதற்கான இறுதி அவகாசம் முடிவடைந்த நிலையில் யாரும் வரி செலுத்த முன்வராததால் மாநகராட்சி உதவி ஆணையர் முன்னிலையில் அந்த சொத்து அதிகாரப்பூர்வமாக பறிமுதல் செய்யப்பட்டது. நிலுவைத் தொகை முழுமையாக செலுத்தப்படும் வரை இந்த இல்லம் மாநகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கின் திராஸ் பகுதியில் அமைந்துள்ள மினாமர் தற்போது பெய்துள்ள புதிய பனிப்பொழிவால் வெள்ளை நிற போர்வையை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இந்தியாவின் மிக குளிர்ந்த மனித குடியிருப்புகளில் ஒன்றான திராஸ் பகுதியில் வெப்பநிலை கடுமையாக குறைந்து கடும் குளிரும் நிலவுகிறது. மினாமர்கின் மலைகள் மற்றும் சாலைகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டு இப்பகுதி ஒரு அழகிய பனி தேசமாக மாறியுள்ளது. இந்த சூழலால் இயற்கை அழகு அதிகரித்திருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கார்கில் மாவட்டத்தின் எழில்மிகு சிறு பள்ளத்தாக்கில் பெய்துள்ள பனிப்பொழிவு அப்பகுதியை வெண்மையான ஓவியமாக மாற்றியுள்ளது. மரக்கிளைகளில் பனி படர்ந்துள்ள காட்சி வெள்ளை மலர்கள் பூத்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. பனிப்பொழிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லை சாலைகள் அமைப்பினர் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்குன் மலை சிகரங்களில் பின்னணியில் பனி போர்த்திய கிராமங்கள் கான்பூரை வியக்க வைக்கின்றன. இந்த அபூர்வ காட்சியை காண புகைப்பட கலைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் அப்பகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர். இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து மின்சார கட்டணங்களும் உயர்கின்றன. மின்சார நுகர்வு அளவை பொறுத்து 8.5% வரை கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் கூறினார். தற்போதைய சூழலில் 13.5% வரை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றும், ஆனால் மக்கள் தொழில்துறையின் நலன் கருதி 8.5% மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தவிர ஏசி, தெருவிளக்கு, விளம்பர பலகை ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டாலும் அவையும் குறித்த அளவு மட்டுமே விற்கப்படுகின்றன.